ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 17/8/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவ்வளோவா எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் சென்னை, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுல மோஸ்ட்லி வந்து ரொம்ப லோக்கலைஸ்டான நியூஸஸ் தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லாத நியூஸஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுலேருந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது மட்டும் நம்ம அதுலேருந்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி அவ்வளோவா எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. மோஸ்ட்லி பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, பொலிட்டிக்கலாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இந்த சவுத்தில் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். கேரளா ரிசர்ச்சர்ஸ் டெவலப் பிரேக் த்ரூ சயனைட் சென்சார் டு என்ஹான்ஸ் சேஃப்டி ஆஃப் வாட்டர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சயனைட் பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். சயனைடு வந்து சாப்பிட்டா வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். என்ன தான் அதை பற்றி கேள்விப்பட்டாலும் அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து குறிப்பிட்ட அளவு இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லது அப்படின்றது வந்து நம்ம சில பேருக்கு தெரிஞ்ச உண்மை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு சில இடத்துல வந்து ஸ்டேப்பிள் ஒரு முக்கியமான டயட்ரி காம்பனன்ட்ஸாகவே சொல்லலாம் சயனைடு அப்படின்றது. ஆனால் வந்து அது கம்மியான அளவுக்கு இருக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா வந்து நமக்கு வந்து அது விபரீதமாக ஆகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய இடத்துல ஸ்டேப்பிள் ஃபுட்டாக கூட வச்சுருக்காங்க. இப்போ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பியோக்கா, அதாவது இந்த மரவள்ளி கிழங்கு வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்த சயனைட் அப்படின்றது தானாகவே தேவையான அளவு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஆல்மண்ட்ஸ், பாதாம் பருப்பில், தென் வந்து முளைவிட்ட உருளைக்கிழங்கு, ஆப்ரிகாட் சீட்ஸில், ஆப்பிள் பழத்தில், தென் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி பல விஷயங்களில் தேவையான அளவுக்கு சயனைட் வந்து தானாகவே இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு மொத்தம் எவ்வளோ சயனைட் கான்சன்ட்ரேஷன் வேணும்னு பார்த்திங்கன்னா 0.19 mg/L தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து இந்த சயனைட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்மளோட டெய்லி டயட்டுக்குள்ளே எடுத்துக்க வேண்டியது டெய்லி டயட் இல்லை, பட் ஆனால் ஒரு நம்மளோட டயட்டில் கன்ஃபார்ம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இது ஆனால் அதிகமாகவும் ஆகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது நம்ம வந்து ரெகுலேட்டரியாக வச்சுக்கணும் அப்படின்றது அவசியமானது. ஆனால் இந்த சயனைட் செக்கிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா லைக் டக்குன்ட்டு இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சென்சிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் சயனைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது டக்குன்ட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு மிஷினுமே இல்லை. அதுக்குள்ளே வந்து அது நிறையவே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து சயனைடு சென்சிங் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஆக்சுவலி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஆக்சுவலி இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நார்மலான நேக்கடான ஐஸில், ஸோ இந்த டாப்பியோக்கா, அதாவது இப்போ டாப்பியோக்கா ஐசி ப்ளஸ் டாப்பியோக்கான்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அதுதான் ஆக்சுவலி சயனைட் இருக்கிறது. ஸோ நேக்கட் ஐயில் அது வந்து ப்ளூ கலரில் தெரியும். ஸோ யூவி லைட்டட் நார்மலான அந்த சயனைட் இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தெரியும். அண்ட் தென் இட் சப்போஸ் யூவி லைட் பாஸ் பண்ணும்போது இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது தாண்டி வந்து இங்கே பார்த்திங்கன்னா அதுதான் அந்த சயனைட் பற்றின ஒரு விழிப்புணர்வு அதான் வந்து அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்க இந்த சயனைட் ஸ்ட்ரிப்ஸ் பற்றி தான், சயனைட் சென்சிங் ஸ்ட்ரிப்ஸ் பற்றி தான். ஸோ மற்றபடி அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இல்லை. அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதில் கொடுத்துருக்காங்களே நம்ம எடிட்டோரியல் செக்ஷனில் எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான், டக்குன்னு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது அப்பத்தி கண்டினியூஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்பத்தினா என்ன அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது வேக்சின் டிப்ளமசி இந்த மாதிரி நிறையவே நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஒரு இடத்துல வந்து வேக்சின் இருக்குது அப்படின்ற சென்ஸ் அது வந்து எல்லாருக்கும் வந்து அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் டிப்ளமசி. வேக்சின் அப்பத்தினா நமக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் அப்பத்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ அதிகமாகிருக்கு அப்படின்றத இது மூலயமா தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து மெயினாக எது கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் நிறைய மங்கி பாக்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தீயாக பரவிட்டுருக்கு. ஸோ ஆனால் அது கிட்டத்தட்ட வந்து ஸ்மால் பாக்ஸ் மாதிரியே தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் இதுக்கு முன்னாடியே நிறைய வந்து ஸோ அதுக்கு வேக்சின்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன தான் அவங்கக்கிட்ட வேக்சின்ஸ் இருந்தாலும் அதை அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியல, ப்ரொவைட் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க சென்ட்ரலைஸ்டாக அவங்க யூரோப் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் வச்சுக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து அது கொடுக்கறதுனால ஆஃப்ரிக்கா
ஆப்பிரிக்கா கண்ட்ரி வந்து இதுலேருந்து தப்பிப்பாங்க அப்படின்றது வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதனால தான் அப்பத்தி கண்டினியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேக்சின் அப்பத்தினா. ஸோ இதில் வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆக்குறது நம்ம கண்ட்ரிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுனால இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் மங்கி பாக்ஸ் அதை பற்றி பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய சிம்டம்ஸு, ரேஷஸு, அப்புறம் வந்து இந்த பாயில்ஸ் விச் எமர்ஜு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயில்ஸ் விச் இந்த ஃபேஸ் ஃபுல்லாக வர்றது, ஃபீவர், ஹெட்டேக்கு, மசில் ஏக்ஸு, அதான் சதை வலிக்கிறது, பேக் பெயின், லீசான்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் சிம்டம்ஸாக காமிக்குது. ஸோ இதை தாண்டி எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய ஒவ்வொரு டிசீஸ்க்குமே ஸ்ப்ரெட்டிங் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம COVID-19 வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ஏர் மூலியமாகவே படுச்சு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, கிளாத்திங், இந்த துணி மூலியமாகவோ, பெட்டு மூலியமாகவோ, டவல்ஸு, அப்புறம் பாத்திரம், ஸோ நம்ம சமைக்கிறோம்ல, ஸோ அந்த பாத்திரம், அப்புறம் வந்து சலைவா மூலியமாக, அப்புறம் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் மூலிமா, அப்படி இல்லைனா மதர் டு சைல்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாலலாம் இந்த மங்கி பாக்ஸ் அப்படின்றது பரவுது அப்படின்றது நம்ம நார்மலாக காமனாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த அப்பத்தி வந்து இன்னுமே கண்டினியூ ஆகுது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கவலைக்குரியமான விஷயத்தை தான் வந்து அங்கே ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இந்த சென்டர் அன்வெல்ஸ் நியூ சிஸ்டம் டு ஸ்டடி வெதர் க்ராப் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்து ஆக்சுவலி வந்து ஒரு புது சிஸ்டம் வந்து இந்த வெதர், க்ராப் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நமக்கு ஈஸியாக நமக்கு தெரியறதுக்காக ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, கிருஷி டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ DSS அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு ரியல் டைம், அதாவது எப்படி சொல்கிறது, டக்குன்ட்டு இப்போ நடக்கிற வெதர் பேட்டர்ன்ஸ், அப்புறம் சாயில் கண்டிஷன், க்ராப் ஹெல்த்து, அப்புறம் க்ராப் ஏக்ரேஜு, அப்புறம் நிறையா அதுக்கான அட்வைசரிஸ், அந்த மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து க்ராப் பற்றி நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து சிக்னிஃபிகண்ட்டாக எப்படி சொல்கிறது, இங்கே இது என்னென்ன பண்ணுது இந்த சிஸ்டம் மூலமா நமக்கு என்னென்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சேட்டிலைட்லேருந்து நிறைய இமேஜஸ்லாம் வந்து இது எடுத்து கொடுக்குது. அண்ட் தென் வெதர் இன்ஃபர்மேஷன், இந்த இப்போ நிறையவே வந்து வெதரில் சேஞ்சஸ் வருது இல்லையா. ஸோ நம்மளாலே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ அதனால் இந்த வெதர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக வந்து ஃபார்மஸியே ரீச் ஆகுறது. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு நிறையவே வந்து ப்ராஃபிட் வர மாதிரி அவங்க இது பண்ணலாம் அப்படின்றதுனால. அண்ட் தென் ரிசர்வாயர் ஸ்டோரேஜ், இந்த தண்ணியெல்லாம் ரிசர்வாயர் ஸ்டோரேஜ் அதெல்லாம். அண்ட் தென் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ், கிரவுண்ட் வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. சாயில் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் இதை பற்றியெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிருஷி டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது நம்ம முக்கியமாக நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இன்றைக்கி வேர்ல்டு ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் அவ்வளோ எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் தேன் மீண்டும் நாளே இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.